அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பினுடைய 164வது நிகழ்வு. நாம் தொடர்ந்து இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல், தேர்தலை ஒட்டிய செய்திகள், தேர்தலை ஒட்டிய பல்வேறு அரசியல் கட்சிகளின் அறிக்கைகள், தேர்தல் பற்றிய கணிப்புகள் என்று பல கோணங்களிலும் ஆராய்ந்திருக்கிறோம். வருகிற 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரவிருக்கின்றன. 1ஆம் தேதி இரவிலிருந்தே நமக்கு அந்த எக்ஸிட் போல் என்று வாக்களித்தவர்களிடையிலான கருத்து கணிப்பு, வாக்களித்து முடித்துட்டு வந்த எல்லாத்தையும் இல்ல, ஒரு சாம்பிள், ஒரு மாதிரிக்கு சில பேர்த்தை எடுத்து அதை வைத்து இன்னும் கொஞ்சம் துல்லியமான கணிப்புகளை வெளியிட முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 4ஆம் தேதி மதியத்துக்குள்ள அநேகமா எல்லா முடிவுகளும் தெரிஞ்சு தேர்தலை பற்றிய கணிப்புகள் என்னென்ன வந்திருக்குது, எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே கணிப்புகளின் அரசியல் என்ற தலைப்பில் நம்ம பேசி இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன கோணத்துல பேச வேண்டி இருக்கிறோம்னா, இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தால் என்ன நடக்கும், அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்பதை மக்கள் அதிகமாக யாருக்கு வாக்களித்தார்களோ அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். யார் வெற்றி பெற்றாலும் தோற்றவர்கள் அந்த வெற்றிக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம், எங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு, ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி மாறி மாறி வரக்கூடியது என்று அவரவர் வேலையை செய்வார்கள். இப்ப நம்ம சில கோரிக்கைகள், சில திட்டங்களை முன்வைத்து தேர்தலில் ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். நாம் அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தொடர்ந்து நாமும் இயங்க போய்விடுவோம் என்றுதான் இயல்பாக கருது. ஆனா இந்த தேர்தல் ஒரு வழக்கத்திற்கு மாறான தேர்தல், இயல்புக்கு மாறான தேர்தல், அசாதாரணமான தேர்தல், வாழ்வா சாவா என்னும்படியான தேர்தல் என்றெல்லாம் நாம் சொல்லி வந்திருப்பது, தேர்தலுக்கு முன்வைக்கப்படுகிற அறிக்கைகள், தேர்தல் தொடர்பான கதையாடல்கள், தேர்தலில் எழுப்பப்படுகிற முழக்கங்கள், தேர்தலில் போட்டியிடுகிற கட்சிகள், அணிகள், இதை பற்றி மட்டுமல்ல, இந்த தேர்தல் நடைமுறையை பற்றியும் நாம் பேச வேண்டியிருக்கும். அதுலயும் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல். நாம் எதிரியை ரெண்டு பக்கமும் ரெண்டு எதிரிகள், அவங்களுக்குள்ள சண்டை அப்படி இல்லாமல், ஒரு பகை என்பது ஒரு பாசிச பாஜகவாக எந்த பழிபாவங்களுக்கும் அஞ்சாத ஒரு கட்சியாக, தலைமையாக இருப்பதையும், அவர்கள் வெறுப்பு அரசியல், மத அடிப்படையிலான அரசியல், பொய்மைகளின் அரசியல் என்று பல வகையிலும் வாக்கு சேகரிப்பதற்கு முயல்கிறார்கள் என்பதை எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். தேர்தலுக்கு எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எதுவும் எடுப்பதில்லை. 2019 தேர்தல்ல அமித்ஷா உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்துல போய் முசாஃபர் நகர் வகுப்பு கலவரின் போது கொல்லப்பட்டவர்களின் சாவுக்கு பழிக்கு பழி வாங்க நீங்க தேர்தலில் வாக்குச்சீட்டை பயன்படுத்துங்கள்னு பேசிய போது, அவர் தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கட்டளையிட்டது. அவரையும் அதே போல மதத்தின் அடிப்படையில் தேர்தல் பரப்புரை செய்து ஆசம் கானையும் தடுத்து நிறுத்தினார். அதுக்கு பிறகு அவர் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு மீண்டும் பிரச்சாரத்துக்கு வந்தார். சில நாள் கழித்து 2019 அப்படி நடந்துச்சு. ஆனா இந்த 2024 வெளிப்படையாகவே இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்கள் ஊடுருவல்காரர்கள் என்றும், வந்தேரிகள் என்றும், அதிக பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் என்றும் நேரடியா பெயர் சொல்லாமலே எல்லா விதத்திலும் பேசினார்கள். கடைசி கட்டத்துல வெளிப்படையாகவும் பேச ஆரம்பிச்சார். ஓபிசிக்கு இருக்கிற ஒதுக்கீட்டை எல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டினார். இந்த முஸ்லிம் எதிர்ப்பு பரப்புரை ஏப்ரல் 15 ராஜஸ்தான்ல ஒரு இடத்துல பேசிய அந்த பேச்சு எங்கு பார்த்தாலும் பரவி நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவித்து அதை எடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு எல்லோரும் அனுப்பினாங்க. ஆனா அது மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காலங்கடந்ததற்கு பிறகு உங்கள் தலைவர்களுக்கு சொல்லுங்கள், இது போல பேசுவது சரியில்லை,
என்று அந்த கட்சியினுடைய தலைவருக்கு தான் அனுப்புனாங்க. அந்த கட்சி தலைவருக்கு அனுப்புனா போதாது என்று காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு இன்னொன்னு அனுப்புறாங்க. அதுவும் குறிப்பாக ராணுவத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடாது. ராணுவங்கிறது அரசு இயந்திரத்தினுடைய ஒரு அங்கம். இப்ப ஆயுத உற்பத்தி பற்றி பேசக்கூடாது, அணுகுண்டு பற்றி பேசக்கூடாது, ராணுவத்திற்கு ஆள் எடுப்பது பற்றி எல்லாம் பேசக்கூடாதுன்னு அது கொள்கை சம்பந்தம். அதுல ஒரு மத வெறி, வெறுப்பு அரசியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அதையெல்லாம் தடை போடுறாங்க. இது ரெண்டையும் சமப்படுத்தி காங்கிரஸ் தலைவருக்கு ஒரு கடிதம், இவருக்கு ஒரு கடிதம், அவ்வளவுதான். இந்த கடைசி சில நாட்களில் கூட அந்த பரப்புரை அவங்க நிறுத்தல. அதனுடைய உச்சகட்டமாக இந்த மத வெறுப்பு அரசியல், மதத்தை சொல்லி வாக்கு கேட்கிற அரசியல், அதனுடைய உச்சகட்டமாகத்தான் அவர் காசியில் ஒரு பேட்டி அளிக்கிற போது, நான் என் தாய்க்கு இயற்கையாக பிறந்தவனே அல்ல என்பதை இப்போது உணர்கிறேன். கடவுளால் நான் சில வேலைகளை செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன். பயாலஜிக்கலா எனக்கு ஒரு பர்த்டே கிடையாது என்று பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த காட்மென் எல்லாம் பேசுற மாதிரி நான் கடவுளோட அவதாரம் என்று அவதாரங்களாக தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, நம்ம அதுக்குள்ள திருப்பி போக வேண்டாம். ஆனால் இது தேர்தல் பரப்புரையினுடைய கடைசி நாளோடு முடிவடைந்து விடும் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்க்கும். ஆனா அதையும் எதிர்பார்க்க முடியல. ஏன்னா இப்ப அவங்க என்ன பண்றாருன்னா, மோடி அந்த தேர்தல் பரப்புரையை 1ஆம் தேதி வரைக்கும் எப்படி நீட்டிக்கிறது, கடைசி வாக்குப்பதிவு வரைக்கும் என்பதற்கு ஒரு திட்டம் போட்டு, அதுதான் என்னன்னா 30ஆம் தேதி பரப்புரை முடிந்த உடனே அவர் நேரா திருவனந்தபுரம் வழியாக கன்னியாகுமரிக்கு விவேகானந்தர் பாறையில 3 நாள் தியானம் இருக்க போறார். ஒரு காலத்துல விவேகானந்தர் தியானம் செய்த அதே பாறையில இவர் தியானம் இருக்க போறார். அதுக்கான தயாரிப்புகளை தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறார். இவர் அங்க தியானம் இருப்பதுதான் அவருக்கு ஒரு ஆன்மீக தேவை என்றால் அது யாருக்கும் தெரியாம அவர் செஞ்சுட்டு போகணும். ஒரு பெரிய விளம்பரத்தோடு அதை செய்யறாங்க. கன்னியாகுமரியில அந்த பகுதியில பூரா கடுமையான சோதனைகள் இன்னைக்கு செய்திகள் போட்டிருக்காங்க நம்ம தோழர்கள்லாம். வீடு வீடா சோதனை போடுறாங்க, எதுவும் நடத்த முடியாது, கடைகள் மூடுறது, எல்லா இதுவும் நடக்குது. ஆனா நிச்சயமா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, மோடி கூட யார் போறாங்களோ போகலையோ படம் பிடித்து உலக நாடு முழுவதிலும் ஒளிபரப்புவதற்கான ஊடகங்கள் போகும். இப்ப என்ன நடக்கும், 31ஆம் தேதி 1ஆம் தேதி அதாவது தேர்தலுக்கு முந்தைய நாள் 1 வாக்குப்பதிவு நாள், இந்த நாட்களில் எல்லா ஊடகங்களிலும் மோடி அவர் எப்படி உட்கார்ந்தோ தவம் இயற்றி கொண்டு தியானம் செய்வது போன்ற காட்சியோடு தான் வரும். இது அவரு மேடையில பேசி ஓட்டு கேட்கிறத விட ஒரு பெரிய வழி இது. அப்ப மதத்தை சொல்லி ஓட்டு கேட்டு, கடவுளாகவே தன்னை சொல்லி ஓட்டு கேட்டு, கடைசியா அவர் கடவுளை தியானிக்கிறவருக்கு ஓட்டு போடுங்கிற கண்டத்துக்கு அதை சொல்லாமல் சொல்லுகிற நிலைக்கு கொண்டு போறாங்க. இத உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் மதத்தை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது, கடவுள் பெயரை பயன்படுத்தக்கூடாதுனால ஒரு தெளிவு இருக்குமானால் மோடியினுடைய இந்த தியானத்தையே தடை செய்யலாம், தடை செய்யணும். நீ தேர்தல் முடிஞ்ச பிறகு போய் தியானம் பண்ணிக்க, ஆனா தேர்தல் மிச்சம் இருக்கும்போது நீ போக முடியாது என்று தடுக்கணும். ஆனால் அவர்கள் அப்படி செய்வதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை. ஆக இந்த தேர்தல் கடைசி கட்டம் வரைக்கும், வாக்குப்பதிவினுடைய கடைசி நாள் வரைக்கும் மோசடியாக நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. விவேகானந்தர் அவர் எப்படிப்பட்டவர், யாரு, அந்த விவாதம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா தொடக்கத்திலிருந்தே RSS பொறுத்த வரைக்கும் தயானந்த சரஸ்வதி காலத்திலிருந்து பிறகு சாவர்கர் காலம், இவங்க எல்லோருமே விவேகானந்தரை தங்களுக்கு ஒரு அடையாளமாக கருவியாக பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. இன்னொரு பக்கம் விவேகானந்தரை பற்றி நம்ம நண்பர் தஞ்சை ராமமூர்த்தி ஒரு புத்தகம் வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் விவேகானந்தரை சோசியலிச சாமியார் என்றே எழுதினார். ஸ்ரேயர் போன்றவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் விவேகானந்தர் இந்த விழிமின் எழுமின் என்று பேசியதை அடிக்கடி எடுத்து காட்டுவார். ஏன் பிராமணர்கள் தான் பிறப்பிலேயே அறிவு படைத்தவர்களாயிட்டே, அவர்களது கல்விக்காக நீங்கள் ஏன் தனியாக செலவு செய்ய வேண்டும் என்றால் விவேகானந்தர் கேட்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்போதைக்கு விவேகானந்தர் என்பது இந்துத்துவத்திற்கு ஒரு அடையாள சின்னமா கருதப்படுற. இன்னும் சொல்ல போனால்
அதுக்கு பக்கத்திலேயே வள்ளுவரை ஓங்கி உயருமாறு நிறுத்தினதற்கு பாருங்க 133 அடியில் நிறுத்தினது. அப்ப இந்த இந்தியாவினுடைய தென் கோடியில ஒரு பக்கம் விவேகானந்தர், இன்னொரு பக்கம் திருவள்ளுவர் என்பது 2 விதமான குறியீடுகளாக பார்க்கப்படும். அவர் இந்துத்துவத்தின் குறியீடுன்னா, இவர் சமூக நீதியினுடைய ஒரு குரல் நெறியினுடைய அடையாளமாக பார்க்கப்படும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த விவாதம் தனி. ஆனா இது ஒரு நுட்பமான தேர்தல் தந்திரம். இந்த விவேகானந்தர் பாறையில அவர் தியானம் செய்வது என்பது இந்த தேர்தல் பரப்புரையினுடைய உச்சகட்டம். ஏன்னா இறுதிக்கட்ட தேர்தல், அதாவது 7வது கட்டம் நடைபெறுவது 57 தொகுதிகள்ல நடக்குது. 57 தொகுதிகள்ல அவர் போட்டியிடுகிற, மோடி போட்டியிடுகிற ஒரு தொகுதியும் அடக்கம். இந்த 57 தொகுதிகளிலும் நேரடியாக ஒரு தாக்கத்தை செலுத்துவதாக விவேகானந்தர் பாறையில் அவரை சப்பனமிட்டு தியானம் செய்கிற காட்சி பயன்படுத்தப்படும். ஆனா இந்த நிகழ்ச்சிகள் வருவதற்கு முன்னாலேயே இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி, கடந்த காலத்தில் நடந்திருக்கிற மோசடிகளை பற்றி பலவிதமான எச்சரிக்கைகள் வந்திருக்கு. நாமும் அதை பலவிதமா எச்சரித்தோம். நம்ம அந்த பொது மேடை சார்பில் வாரந்தோறும் கூட்டங்கள் நடத்தி அதில் சம்பந்தப்பட்ட பலரை பேச செய்தோம். வெளிப்படையாகவே நேரடி கூட்டமாகவே நம்ம அந்த தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், அதில் நடக்கிற மோசடிகளை பற்றி நம்ம பிராங்கோ, சமந்தா, அப்புறம் ஐயநாதன் இவர்களை எல்லாம் வச்சு பேச வச்சோம். நம்ம ஹரிபரந்தாமன் நம்ம ஒருங்கிணைப்பாளர் அவரும் பேசினாரு. நிறைய அது மாதிரி நிகழ்ச்சிகள் இணையத்திலையும் நம்ம நடத்தணும். நம்ம இவரு கூட பேசினார் நினைக்கிறேன். அப்படி பல பேர் பேசி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்திருக்குது. இப்ப இந்த கடைசி கட்டத்துல 24ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் நாள், அதாவது 6 கட்ட தேர்தல் அல்லது 5 கட்ட தேர்தல் முடிந்திருக்கிற நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர்களோ அல்லது எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக பணியாற்றிய குடிமை சமூக அமைப்புகளோ அல்லது பொதுவான ஜனநாயக இயக்கங்களோ அல்ல. இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பவர்கள் முன்னாள் IAS அதிகாரிகள் அல்லது IFS அதிகாரிகள், மூத்த உயர் அதிகாரிகள். அத தெளிவாக பெயர் போட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர்கள் தேர்தல்கள்ல நடக்கக்கூடிய மோசடிகள் குறித்து இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பொறிக்கப்பட்டுள்ள லட்சியங்களை வலிமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த அரசியல் கட்சி சார்பும் இல்லை என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறார். ஜூன் 4ஆம் தேதி இந்திய நாடாளுமன்றத்திற்கான உலகத்தின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நடைபெறுகிற போட்டிக்கான 18வது பொது தேர்தலின் இறுதி அத்தியாயத்தை நாம் எழுதி கொண்டிருப்போம். அதாவது தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு இந்த மிகப்பெரிய முயற்சியில் இந்தியாவினுடைய உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள், உழவர்கள், பெண்கள், இளைஞர்கள் அவர்கள் வரிசையாக நின்று ஜனநாயகத்தில் தங்கள் நம்பிக்கையை உறுதி செய்துள்ளார்கள் என்று அந்த நடந்து முடிந்த தேர்தலுக்கும் நடக்க இருக்கிற தேர்தலுக்குமான அவர்களுடைய கருத்தை சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, இதுவரை எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு ஒரு தேர்தலின் நேர்மையையும் நியாயத்தையும் உறுதி செய்கிற பொறுப்பு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு சோதனை காலமாக அமைந்தது. அதாவது தேர்தல்ல போட்டியிடுறவங்களுக்கு சோதனை, ஆதரிக்கிற கட்சிகளுக்கு சோதனை, வாக்களிக்கிற சோதனை. அதை விட அரசமைப்பு சட்டப்படி யாரிடம் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கு? தேர்தலை பிரதமர் கையில ஒப்படைக்கல, உள்துறை அமைச்சர் கையில ஒப்படைக்கல. ஒப்படைச்சிருந்தால் அவர்கள் ஒரு கட்சி சார்பாக இருப்பார்கள். அவர்களால் ஒரு நியாயமான நேர்மையான தேர்தலை நடத்த முடியாது, ஒரு சுதந்திரமான தேர்தலை நடத்த முடியாது. எனவே இது யார் கையில் ஒப்படைக்கப்படுதுன்னா, ஒன்று நீதித்துறை, குறிப்பா உயர் நீதித்துறை, 2 தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துல கடந்த காலத்தில்
ஒரு அதிகாரி இருந்தார், இப்ப 3 அதிகாரி இருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையரும் இன்னும் 2 அதிகாரி. அவர்களை தவிர ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்கள், அப்புறம் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள், ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கிறவங்க, இவர்கள் கையில் தான் இந்த தேர்தலை நடத்துகிற சோதனை ஒப்படைக்கப்படும். எந்த தேர்தலிலும் இவர்கள் இந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டதில்லை என்று அவர்கள் ஒரு பீடிகையாக சொல்றாங்க. 2024 பொது தேர்தலில் பல கட்டங்களில் தேர்தல் நேர்மையாக நடக்குமா என்ற ஐயப்பாடு எழுப்பப்பட்டது. அதுபோல தனிநபர்கள் கள்ள ஓட்டு போடுகிற காணொளி காட்சிகளும் வெளிவந்தன. பல பேர் செஞ்சிருக்கிறாங்க. அதிலும் நலிந்த பிரிவு மக்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து காணாமல் போன நிகழ்ச்சிகள் நிறைய இடத்தில் நடந்திருக்குது என்று இந்த நடந்த அனுபவங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்தை விட முக்கியமாக தேர்தல் ஆணையம், அவங்க சொல்லல, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கிற குழுவையே மாற்றி அமைத்தார்கள். அதுக்காக சட்டத்தை திருத்தினார். நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு தேர்தல் ஆணையத்தை நியமிப்பதில் இருக்கக்கூடிய உரிமையை எடுத்துட்டாங்க. நீதிமன்றம் இதுல தலையிட முடியாது, தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது. அப்ப ஆளுங்கட்சி தலைவர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் தான். இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் மோடி, எதிர்கட்சி. ஆனா எதிர்கட்சி தலைவரை அவர் சிறுபான்மை ஆயிடுறார். அவருடைய தேதிகள் மற்றதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் இங்க தேர்ந்தெடுக்கிறது அவரால் தடுக்க முடியாது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் 3 தேர்தல் ஆணையர்கள். அந்த 3 பேர்லயும் ஒருத்தர் என்ன பண்ணாரு, தேர்தல் அறிவிக்கப்படுகிற நேரத்திலே அவர் விலகி போயிட்டார். அவருக்கு பதில் இவரை கொண்டு வந்து போட்டாங்க. அவர் ஏன் விலகி போனார், எப்படி, எந்த அடிப்படையில் புதியவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், எந்த விளக்கமும் இல்லை. தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுப்பதிலிருந்து ஆளுங்கட்சியினுடைய தேர்தல் மோசடி, தேர்தல் நேர்மையும் தேர்தல் விடுமையும் மறுக்கப்படுகிற அந்த செயல் அப்போதிருந்து தொடங்கிவிட்டது. அடுத்தது என்ன, இது எல்லாத்திலையும் உச்சகட்டமாக தேர்தலின் போது பேசப்பட்ட வெறுப்பு பேச்சுக்கள் குறித்து, தேர்தல் ரொம்ப முக்கியமானது, வெறுப்பு பேச்சுக்களை தடுக்கணும், பேசினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதை வெட்டி மத சண்டைகள் சாதி சண்டைகளை மூட்டக்கூடாது என்பதெல்லாம் இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் கூட இல்லை. எந்த விதமான எல்லோரும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்பட. பிரதமர் பேசியதற்கு பிரதமருக்கு ஒரு நோட்டீஸ் கூட அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. அவர் சார்ந்த கட்சி தலைவருக்கு தான் ஒரு செய்தி அனுப்புனாங்க. அவங்க கடைசியா சொல்றாங்க, இது மாதிரி பேசக்கூடாது, நீங்க உங்க கட்சி தலைவருக்கெல்லாம் சொல்லி வைங்க, ஸ்டார் ஸ்பீக்கருக்கெல்லாம் சொல்லி வைங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இதெல்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம. இப்ப இது பற்றி உச்ச நீதிமன்றத்துல சில வழக்குகள் நடந்துச்சு. அந்த வழக்குகள்ல எதுவும் அவங்களுடைய முக்கியமா அந்த தேர்தல் பத்திர ஊழல் வெளிப்படுத்திய வழக்கு ஒன்றுதான் கடைசியா உச்ச நீதிமன்றம் உருப்படியாக கொடுத்த ஒரு செய்தி. அதே நேரத்தில் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு இதனுடைய விழுக்காடுகளை தேர்தல் ஆணையம் முன்பின் முரணாக அறிவித்துக் கொண்டிருந்தது. இதை பற்றி வழக்கு போட்டாங்க. ஏன் இவ்வளவு தாமதம், உடனுக்குடன் அறிவிக்கிறதுல என்ன கஷ்டம்லாம் கேட்டாங்க. இப்பதான் கடைசியாக எல்லா இடத்திலும் மொத்தம் எவ்வளவு பேர் வாக்காளர்கள், எவ்வளவு பேர் பதிவு செய்த வாக்காளர்கள் என்பதை அவங்க வெளியிட்டிருக்கிற வரைக்கும் நல்லது. இதை தவிர ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகின என்பதற்கு 17C என்ற ஒரு படிவத்தை நிரப்பி மொத்தம் கொடுக்கணும். அந்த எண்ணிக்கையும் உண்மையிலேயே அதுல பதிவாகி இருக்கிற எண்ணிக்கையும் ஒன்னா இருக்குதாங்கிறத கவுண்டிங் ஏஜென்ட்ஸ், தேர்தலில் எண்ணிக்கையை பார்வையிடுகிற முகவர்கள் அவங்க பார்த்துக்குவாங்க. இப்ப இது எல்லாமே இப்ப கபில் சிபல் ஒரு மூத்த உச்ச நீதிமன்ற நீதிபதி, கடந்த காலத்துல காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஒரு வழிகாட்டுதலே கொடுத்திருக்கிறார். வாக்குப்பதிவுக்கு போகக்கூடியவங்க நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் என்னென்னத்தெல்லாம் பார்க்கணும், மோசடி நடக்காமல் இருப்பதற்கான என்னென்ன வழிகள், எப்படி இந்த 17C படிவத்தில் இருக்கிற எண்ணிக்கையும் உண்மையான வாக்குப்பதிவு எந்திரத்தில், ஏன்னா இடையில வாக்குப்பதிவு எந்திரம் திறக்கப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். கூடுதலாக ஏதாவது எண்ணிக்கை கொடுத்த பிறகு அதுல வாக்குகள் பதியப்பட்டனான்னு பார்க்கணும். இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்க. இதுல கடைசி கட்டமா வரக்கூடியதுதான் இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப இந்த தேர்தல் கணிப்புகள் அடிப்படையில எது நடந்தால் என்ன நடக்கும்,
எப்படி மோசடி நடக்கிற வாய்ப்பு அப்ப இருக்கு. ஒன்று, மோடியும் அமித்ஷாவும் தெளிவா ஒன்றை நிரூபிச்சுட்டாங்க. என்ன நிரூபிச்சுட்டாங்கன்னா, எப்படியும் ஜெயிப்போம், எங்கள் வெற்றியை நீங்க யாரும் எதுவும் தடுக்க முடியாது, எந்த குற்றச்சாட்டுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம், எந்த பழிபாவத்துக்கும் அஞ்ச மாட்டோம், ஜெயிக்காம விட மாட்டோம். இவ்வளவு நாங்கள் பாடுபட்டிருக்கோம், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு அமைப்பை திரட்டி இருக்கிறோம். ஏன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு கணிப்பை சொல்லக்கூடிய அவரு பிரசாந்த் கிஷோரே அவங்களுக்கு சாதகமான காரணிகள்ல ஒன்றாக சொல்வது என்னன்னா, மிகப்பெரிய செல்வ வளம் பொருந்திய கட்சி அது, அதுகிட்ட ஏராளமா பணத்தை சேர்த்து வச்சிருக்கு, அதை தவிர அவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற ஆதரவுகளை வச்சுதான் அவங்க இப்பயும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்றார். இப்ப எதிர்த்தரப்பில் கருத்து சொல்றவங்க கூட அவங்க 400 பெற முடியாது, போன எண்ணிக்கை அப்படியே பெற முடியாது, தனிப்பெரும்பான்மை பெற முடியாது, ஆனா வெற்றி பெற வாய்ப்பு உண்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இப்ப அப்படி பார்த்தா சென்ற முறை அவர்கள் வென்ற தொகுதிகள் 303 தொகுதிகள், தனியா அந்த கட்சி மட்டும் வென்ற தொகுதிகள். 303 மீண்டும் வெல்ல முடியுமா என்று பார்த்தால் அவங்களுக்கு போன தேர்தலை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய இடங்கள் என்று பார்த்தால் பிரசாந்த் கிஷோர் கருத்துல தெற்கும் கிழக்கும் தான். தெற்குன்னு அவர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு, கர்நாடகம், தெலங்கானா, ஆந்திரா. இப்ப இதுல ஆந்திராவில் அவர்களுக்கு சந்திரபாபு நாயுடு கூட்டணி கிடைச்சிருக்கிறதுனால முன்னை காட்டிலும் கூடுதலா கிடைக்கலாம். ஆனா தெலங்கானாவில் கிடைப்பது ரொம்ப அரிது, ஏன்னா அவர்களுக்கு ஒன்றும் கூட்டணி கட்சிகள்ல எல்லாம் தனித்தனியா நிக்கிறாங்க. கர்நாடகத்தில் எல்லா தரப்பட்டவர்களும் நிச்சயமா குறையும்னு தான் சொல்றேன், பாஜக தரப்பிலேயே ஏற்றுக்கொள்றேன். அது இந்த ரேவண்ணா கேஸ் அது இதெல்லாம் வந்துச்சு. ஆக அவர்கள் சென்ற முறை வென்ற அளவுக்கு இந்த முறை வெற்றி பெற முடியாது. இப்ப நம்ம தோழர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, 10க்கு கீழே குறைக்க பாக்குறோம், அதை முயற்சி பண்ணுவோன்னு. 10 இல்ல 15 கூட வரட்டும்னு வச்சுங்க. எப்படி இருந்தாலும் போன முறை ஜெயிச்சது போல 26 இடங்கள் அவங்களுக்கு கிடைக்க போறது. அப்ப தெற்கில் கூடுதலாக வரும்னு அவர் ஒரு கணிப்பு. மேற்குன்னு சொல்றது கிழக்க சொல்றது, கிழக்கு வங்காளத்தை சொல்றாரு. ஒரிசாவில் இந்த முறை பிஜு ஜனதா தளமும் அவர்களும் பிரிந்து நிற்கிறாங்க. மாநில சட்டப்பேரவை இதெல்லாம் பிஜு ஜனதாதளம் தேர்தல் முடிந்த பிறகு எந்த பக்கம் போவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கதான் 10 ஆண்டுகளா பாஜக கூட்டணியாகவே இருந்தவர்கள். இப்போ மாநில அரசுக்கும் தேர்தல் வராமல் இருந்திருந்தா ஒத்து போனாலும் போயிருக்கலாம். பார்க்கலாம், பொறுத்து இருந்தா எவ்வளவு வர்றாங்க, என்ன பண்றாங்க. மேற்கு வங்கம் நமக்கு எதுவுமே உறுதி இல்லாமல் இருக்கு. இன்னொரு பக்கம் நான் சென்ற முறை சொன்ன மாதிரி இடதுசாரிகளும் 25 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க. இப்ப கடைசியா வரக்கூடிய செய்திகள் ஒரு 2-3 தொகுதிகளிலாவது காங்கிரஸும் அவர்களும் சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொன்னு, இவங்க எல்லோரும் பாஜகவை எதிர்க்காமல் மம்தாவோடு சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஏத்திருக்கலாமேங்கும் போது அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் போட்டி மம்தாவுக்கும் பாஜகவுக்கும் வரும்போது மம்தா ஆதரவு வாக்குகள் மம்தாவுக்கு போயிடும், மம்தா எதிர் வாக்குகள் பிஜேபிக்கும் இவங்களுக்கும் பிரியும், காங்கிரஸ் சிபிஎம் கூட்டணிக்கும். அப்படி பிரியும் போது அதுவும் மம்தாவுக்கு சாதகமா இருக்க தவிர பாஜகவுக்கு சாதகமா இருக்காது என்று ஒரு கருத்து சொல்றாங்க. சரி, அந்த நமக்கு அதுல ரொம்ப முக்கியம் இல்லை அதுக்கு. இதை தவிர இந்த ஊசலாடும் மாநிலங்கள், 2 பக்கமும் மாறக்கூடிய மாநிலங்களா அவங்க கருதக்கூடிய மகாராஷ்டிரம், பீகார், ஹரியானா, டெல்லி, இதெல்லாம் இப்ப கடைசியா உத்தரப்பிரதேசத்தை பத்தி ஏராளமா செய்திகள் வந்துருச்சு. ஏன்னா 80 தொகுதி இருக்கு, முதல்ல 75 ஜெயிச்சாங்க, போன முறை 65 ஜெயிச்சாங்க. இந்த முறை காங்கிரசும் இவங்களும் சேர்ந்து நிக்கிறாங்க, மக்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு, எல்லாமே சொல்றாங்க. இப்படி எல்லாம் கூட்டி பார்த்தா மொத்தத்தில் ஒரு நம்ம யோகேந்திர யாதவ் சொல்லக்கூடிய கணிப்புகள் ஓரளவுக்கு ஒரு நிதானத்தோட சொல்றார். காங்கிரஸ் ஜெயிச்சா பரகல பிரபாகரன் ஆட்சி மாற்றம் 4ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு அடிச்சு சொல்றார். ஆனா ரொம்ப கொடுமையா நடந்துக்குவான் பாஜக, ஆட்சி இழக்க மாட்டான், ஜாக்கிரதையா இருக்க என்றெல்லாம் எச்சரிக்கிறார். ஆனா 200க்கு மேல வரவே வராது பாஜக. ஆனா இன்னொரு பக்கம் யோகேந்திர யாதவ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 250 இடங்கள், அவங்க 272 வராது பாஜக, அதை விட குறையும், 20, 30, 40 வரைக்கும் குறையலாம். அப்ப இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வரக்கூடிய வாக்கு ஒரு 30 கிடைக்கலாம், அதை வச்சு அவங்க ஆட்சி அமைச்சாலும் அமைக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அதே போல ஒரு 250 போல வரலாம், எல்லாம் மம்தாலாம் உட்பட. அதுக்கு மேல இந்த சேராமல் இருக்கிற கட்சிகள் சேர்ந்தால்
ஆக கிட்டத்தட்ட சரிசமமான ஒரு போட்டியாக இது இருக்க போகிறது. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி நடக்கும்போது இப்ப நம்ம அந்த IAS அதிகாரிகள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இதுல சொல்லியிருக்காங்க. அந்த 121 IAS அதிகாரிகள். 121 பேர்ல சில பேர்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்க பேர்கள். நான் ரொம்ப முக்கியமான பேராக பார்த்தது அருணா ராய். அவங்க அந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வைத்தவர். நான் மக்கள் தொலைக்காட்சியில அருணா ராய் பற்றியே நம்ம தோழர் மறைந்த தோழர் அமரனோட உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். ஏன்னா இந்த இன்னைக்கு நம்ம RTIன்னு சொல்லப்படுகிற தகவல் உரிமை சட்டத்திற்காக மிக தீவிரமாக போராடிய இயக்கம் வந்து அருணா ராய் தலைமையிலான அந்த இயக்கம் தான். அதை அப்புறம் அவங்க காங்கிரஸ் ஏத்துக்கிட்டாங்க, செஞ்சாங்க. அருணா ராய் இந்த பட்டியல்ல இருக்கிறார். இந்த 121 முன்னாள் IAS IFS அதிகாரிகளுடைய பட்டியல்ல அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க சொல்லி இருக்கிற ஒரு கருத்து ரொம்ப, அதுக்காக தான் இது இவ்வளவு தூரம் என்னன்னா, எப்படி பார்த்தாலும் தனி ஒரு கட்சியாக காங்கிரஸ் முதற் பெருங்கட்சியாக வர முடியாது. முதற் பெரும் கூட்டணியா வரணும்னா இந்தியா கூட்டணி முழுதும் சேர்ந்தா வர முடியும். காங்கிரஸ் இப்ப 52 இடம் தான் இருக்கிறாங்க. இன்னும் 50 சேர்ந்தா கூட 102 வரலாம், 110 வரலாம். போட்டி போடுற இடத்துல எல்லாம் ஜெயிச்சா கூட அந்த அளவுக்கு வர முடியாது. ஆனா பாஜக தான் முதல் பெரும் கட்சியாக வரும். எவ்வளவு மோசமாக தோற்றாலும் தனித்து பார்த்தால் இருக்கிற கட்சிகள்லயே அதிக இடம் வெற்றி, ஏன்னா போட்டியிடுறதும் அதிகம். அவங்க அதிக கட்சியில வெற்றி பெறுகிற இடமாக பாஜக வரும். அப்ப என்ன நடக்கும்? இவர்களுக்கு தனி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்கலனாலும் அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்து ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்கலனாலும் குடியரசுத் தலைவர் பாஜகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரை பதவி ஏற்பதற்கு முதல் அழைப்பு கொடுப்பார். நீ உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறோம் என்று அவர் அழைப்பார். அப்படி அழைத்தால் அவங்க அந்த அழைப்பை பயன்படுத்தி கொண்டு ஏதோ நம்ம மைனாரிட்டி தற்காலிகமா கொஞ்ச நாள் இருந்து ஓட்டு பதிவுல தோத்து போய் வெளியே போயிடுவோம். இப்ப கடந்த காலத்துல சந்திரசேகர் அந்த மாதிரி போகிற மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவங்க சில காரியங்களை செய்வாங்க. அது இன்னொரு அறிக்கை இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன் என்னென்ன செய்யக்கூடும் அவர்கள். அப்ப மற்ற கட்சிகளை உடைப்பது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, இந்த கூட்டணிகள்ல இல்லாத கட்சிகளை புதுசா கொண்டு வந்து சேர்க்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், உண்மையில நம்ம அடிப்படையா தகவல் அடிப்படையில் சொல்லல. இப்ப ஆந்திராவில் OSR காங்கிரஸ் இருக்கு. OSR காங்கிரஸ் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு போன முறை அதிக எண்ணிக்கையில ஜெயிச்சாங்க. ஆந்திராவில் நாடாளுமன்றத்திலும் ஜெயிச்சாங்க, சட்டமன்றத்திலும் ஜெயிச்சாங்க. மக்களுக்கு நிறைய சலுகைகள் வழங்கி அவங்களுக்கு செல்வாக்கோடு இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம நடிகை ரோஜா கூட அந்த கட்சியில தான் MLA-வா மந்திரியா கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுக்கு ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்க இந்தியா கூட்டணியில இல்ல, NDA கூட்டணியிலும் இல்ல. NDA கூட்டணியில் இருக்கிறது வந்து இவர் தான், அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தான் இருக்கார். தெலுங்கு தேசம் கட்சி தான் இருக்கார். தெலுங்கு தேசம் கட்சி அங்க இருக்கும்போது இவங்க ஆட்சிக்கு வர்றாங்கன்னா இங்க ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆதரவுக்காக திமுக அண்ணா திமுக போட்டி போட்டுக்கிட்ட மாதிரி அவங்க போட்டி போடுவாங்க. அப்ப OSR 10 MP-க்கள் அந்த கூட்டணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் சில மாநிலங்கள்ல அந்த மாதிரி நடக்கலாம். இப்ப மகாராஷ்டிரத்துல எல்லாம் மாறி மாறி தானே வந்திருக்காங்க. எல்லா கட்சியும் 2 உடைச்சிருக்காங்களே. 2 உடைச்சது 3 உடைக்கிறது என்ன ஒரு பெரிய கஷ்டம். அல்லது யார் யார் நிறுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா பாஜக துணிச்சலா வந்து ஒரு 30% வரைக்கும் ஏற்கனவே போட்டியிடாதவர்களுக்கு புதிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே போட்டியிட்டவர்களை கணிசமா, இன்னும் சொல்ல போனா கட்சி மாறிகளுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிற கட்சி பாஜக தான். ஆனா இவர்களை எல்லாம் எப்படி மேய்க்கணுமோ அப்படி மேய்க்கிற அந்த பார்லிமெண்ட் மேனேஜர்ஸ் வச்சிருக்கிறாங்க. யாரை எப்படி கவனிச்சுக்கணும், எப்படி மிரட்டணும், எப்படி ஆசை காட்டணும், எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க. அதனால என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த முன்னாள் IAS அதிகாரிகள் எது அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற கூட்டணி என்று பார்க்கும்போது கட்சின்னு மட்டும் பார்க்க கூடாது, தேர்தலுக்கு முன்னரே ஒரு கூட்டணியாக அமைந்து அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றவர்களின் தலைவரை அழைக்கணுங்கிறாங்க. இங்கதான் வந்து ஏன் வந்து 1ஆம் தேதியே இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டி இருக்கிறாங்கிறது இதுதான் பின்னணி.
இதுக்காக தான் கூட்டியிருப்பாங்க. தேர்தலில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஆராயறது, அடுத்து என்ன செய்ய போறோம், ஆட்சி அமைக்கிறது, எல்லாத்தையும் விட அவங்க என்ன குறி வைப்பாங்கன்னு சொன்னா, தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பே அல்லது தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிற பொழுதே நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துறணும். அப்ப நமக்கு பெரும்பான்மையும் இருந்து பெரும்பான்மைக்கு ஒரு தலைவரும் இருந்தால் அப்ப குடியரசுத் தலைவர் நம்மைத்தான் அழைக்க வேண்டிய கட்டாயம் சட்டப்படி. அப்படி இல்லைங்கும் போது அவங்க என்ன பண்ணலாம்னா, இருக்கிறதுல பெரிய கட்சியினுடைய தலைவர், அவருக்கு பெரும்பான்மை இருக்கோ இல்லையோ, காங்கிரஸ் அடுத்த கட்சியா இல்ல, பெரிய கட்சியா இல்ல, இருக்கிற பெரிய கட்சி பாஜக தான் என்று அழைக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இதனாலதான் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அறிக்கையில அந்த முக்கியமா சொல்றாங்க, இல்லைன்னா குதிரை பேரம் போல எம்எல்ஏக்கள் வியாபாரம் நடக்கும். அதை குடியரசுத் தலைவர் அவங்க எடுத்துக்கிட்ட உறுதி என்பது, நான் அரசமைப்பு சட்டத்தை காப்பேன் என்று எடுத்துக்கிட்ட உறுதியின்படி இந்த கூட்டணியில யார் அதிக வாக்குகள் எண்ணிக்கையில உறுப்பினர்களை எடுக்கிறாங்களோ அவங்களைத்தான் அழைக்கணும் என்று கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாம் அரசமைப்பு சட்டம், நேர்மை, நடைமுறை, அந்த விளையாட்டு விதிகளை சரியாக கடைபிடித்து விளையாடுவது, இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் இவங்க கடைபிடிக்க போகிறார்களா, ஏற்கனவே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியின் அடிப்படையில ஒரு உண்மையிலேயே ஒரு திகிலூட்டுகிற ஒரு கடிதம் ஒண்ணு வந்திருக்கு. இந்த கடிதத்தை எழுதியிருக்கிற ஒரு 2 பேர் நமக்கு அதிகமா பரிச்சயமாகாத பெயர்கள். குரு பிரிட்ஜ் கோபால் சாமி என்று ஒருத்தர், இன்னொருத்தர் சாதிக் ராசா. சாதிக் ராசா யாருன்னு போய் கூகுள்ல தேடி பார்த்தோம்னு சொன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் தான் காட்டுது. இவர் நிச்சயம் கிரிக்கெட் வீரர் இல்ல. குரு பிரிட்ஜ் கோபால் சாமி யாருங்கிறது நமக்கு சரியா தெரியல. பிரிட்ஜ் கோபால் சாமியை குருவா கொண்ட ஒருத்தரா இல்ல அவருக்கு குருவா எதுவும் தெரியல, பின்னால தெரிய வரலாம். அவர்கள் எழுதியிருக்கிற அந்த கடிதத்தினுடைய தலைப்பே அந்த திகில் நேரம் நமக்கு வந்து விட்டது, அதுதான் தலைப்பு. The dreaded hour is upon us. அவங்க இந்தியாவின் எதிர்கட்சிகளுக்கும் குடிமை சமூகத்திற்கும் அவசர செய்தி என்ற அடிப்படையில் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் நம்ம விழித்தெழு கர்நாடகா தோழர்களுக்கு அவர்கள் நமக்கு அனுப்பி இருக்கிற ஒரு கடிதம் இது. இந்த கடிதத்தில் அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு செய்தியுமே எப்படியெல்லாம் இந்த தேர்தல் ஏற்கனவே ஏய்க்கப்பட்டிருக்கு, மோசடி நடந்திருக்கு. இப்போ அமித்ஷாவினுடைய நேற்றைய பேச்சு ஒண்ணு வந்திருக்கு. 4ஆம் தேதி காலையில் பாஜக வெற்றி பெறும், நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதே நேரத்தில் எதிர்கட்சி கூட்டணி தலைவர்கள் செய்தியாளர் மாநாட்டை கூட்டி இவிஎம்மில் மோசடி நடைபெற்று விட்டது என்று விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பார்கள். யாரு? அமித்ஷா சொல்றார். மோசடிதான் சொல்ல போறாங்க. ஏற்கனவே அந்த மோசடிங்கிறத அவங்க மட்டும் சொல்லல, நிறைய பேர் கன்சர்ன்ட் சிட்டிசன்ஸ் ஃபாரம், அக்கறை கொண்ட குடிமக்கள் அமைப்பு சொன்னாங்க. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனல் குரூப்னு சொல்லி இந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க. முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் கூட எச்சரித்திருக்கிறார், குரேஷி எச்சரித்தார். இப்ப இவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, இனிமேல் நடக்க போறத பத்தியே இல்லை. நீங்க முடிவு வந்த பிறகு இந்த முடிவு களவு போய்விட்டது என்று பேசணும்னே அவசியம் இல்லை. இப்போதே களவு போய்விட்டது, களவு போய் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அவங்க விளக்க முற்படுறாங்க. இந்த களவு போவதை தடுப்பது எப்படி, தடுக்க முடியவில்லை என்றால் தொடர்ந்து அந்த களவை முறியடிப்பதற்கு எப்படி போராடுவது என்பதை பற்றி ஒரு அருமையான கடிதம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே நேரத்தில் நீங்கள் 3 முனைகளில் போராடி வருகிறீர்கள். அவங்க சொல்றது எதிர்கட்சிகளையும் குடிமை சமூக அமைப்புகளையும், மொத்தத்தில் பாஜகவுக்கு எதிராக களத்தில் போராடி வருகிற அமைப்புகளை நோக்கி சொல்றாங்க. ஒரு பக்கம் நீங்கள் களத்தில் வாக்குகளை திரட்டுவதற்காக போட்டியிடுகிறீர்கள், தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள். 2, தேர்தல் நடைமுறையை கடத்தி செல்வதற்கு ஆளுங்கட்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளை முறியடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெவ்வேறு பிரச்சனைகளை கிளப்பி
தேர்தலில் எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல் செய்வதை நீங்கள் கவனத்தில். இன்னொரு பக்கம் ஊடகங்கள், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பேரூடகங்கள், சமூக ஊடகங்கள் ஓரளவுக்கு பயன்படுத்தணும். ஆனா பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்க விரும்பினா எப்படி வேணாலும் திரிக்கலாம். அந்த கணிப்புகள்ல இருந்து, தலைவர்களுடைய பேட்டியை ஒளிபரப்புறதுல இருந்து, செய்திகளை வெளிப்படுத்துவதில் இருக்கிற சாய்வு வெளிப்படையா ரிபப்ளிக் செய்வான், அவ்வளவு வெளிப்படை இல்லாம டைம்ஸ் நவ் செய்வான். இப்படி வெவ்வேறு விதமா அதை செஞ்சிட்டு இருக்காங்க. என்டிடிவி இன்னொரு பக்கம், அந்த பெரிய தொலைக்காட்சி. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தந்தியில இருந்து நியூஸ் 18ல இருந்து எல்லாமே அவங்க அந்த கையில தான் இருக்கு. அப்ப இந்த 3 களங்களில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு மோசமாக தேர்தல் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளன, இது எவ்வளவு அதிகமா நடைபெற்றிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இது எங்கோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக உள்ளூர் அதிகாரிகள் செய்யற தவறுன்னு கருதினால் தவறாகி போகும். மிக கடுமையான விதிமீறல்கள் வெளிப்படையாகவே செய்யப்பட்டுள்ளன. நம்முடைய எதிரி இதை எவ்வளவு அதிகமாக வெளிப்படையாக செய்து வருகிறான் என்று நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய தற்செயலா நடக்கிறது. ஏன்னா உலகத்திலேயே அதிக பணம் பொருந்திய அரசியல் கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி. அரசு எந்திரத்தின் மீது அறுதி கட்டுப்பாடு செலுத்துகிற ஒரு கட்சி. எல்லாத்திலையும் முக்கியமா அதனுடைய தலைமைக்கு எந்த அறம் சார்ந்த பார்வையும் கிடையாது. இதுல நமக்கெல்லாம் ரொம்ப நாள் முன்னால சந்தேகம் இருந்திருக்கலாம். தேர்தல் பிரச்சாரத்தை மிக தெளிவாக நிரூபிச்சிட்டார். இந்தியாவில் போய் இந்து முஸ்லீம்னு அரசியல் பேசினால் நான் லாயக்கே இல்லைன்னு ஒரு இடத்துல போய் பேசுறேன். இன்னொரு இடத்துல போய் இந்த அதிக பிள்ளை பெற்றுக்கிறது, குஜராத்ல பேசின பேச்சுக்கள், மற்றது பொய் பேசுவதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஊழல் புகாரே எங்கள் மீது இல்லைங்கிறாங்க. ராஃபேல் புகார் இருக்குது, தேர்தல் பத்திர ஊழல் இருக்குது, எல்லாத்தை விட PM கேர்ஸ் சொல்லி பிரதமரே செய்திருக்கக்கூடிய ஊழல்கள் இருக்கு. நிறைய கட்டுக்கட்டா சொல்லிக்கிட்டே போலாம். இந்த 5 பேரை தான் நீங்க பணக்காரர்களாக்குறீங்க, 22 பேரை தான் பணக்காரர்களாக்குறீர்கள், என்ன அவங்களையும் ஏழைகளை மாத்த சொல்றீங்களான்னு திருப்பி கேட்கிறாரு. இதுதான் அவங்களுடைய பாதகமாக இருக்கு. அதனால ஜனநாயக அரசமைப்பை, ஜனநாயக அரசியல் சமூகத்தை, அதிகாரத்துக்கு வந்திருக்கிற ஒரு கட்சி அதே ஜனநாயக வழிமுறையை பயன்படுத்தி கொலை செய்திருக்கிறது, தொடர்ந்து செய்து கொண்டும் இருக்கிறது. இதை உறக்க சொல்லாமல் இனியும் நாம் காத்திருக்க முடியாதுன்னு இந்த 2 பேரும் சொல்றாங்க. இது 1933ல ஹிட்லர் தேர்தலில் ஜெயிக்கும் போது யாராவது இந்த குரல் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்ற வரலாறு நமக்கு தெரியும். இப்படி அந்த ஆட்சி ஒரு கட்சி சர்வாதிகாரமாக மட்டுமல்ல, ஒரு மனிதருடைய உள்ளாட்சியாக மாற்றப்பட்டது. எப்படி ஜனநாயக விடுமைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டன என்பது எல்லாமே தெரியும். இவங்க இந்த கடிதத்தினுடைய சாரமே என்னன்னா, நடக்க போகிற மோசடியை எதிர்ப்பதற்கு அணியமாகுங்கள் என்பது அல்ல, நடந்து கொண்டிருக்கிற மோசடியை குறித்து குரல் கொடுங்கள். திருடன் வருகிறான் வருகிறான் என்று கத்தாதீங்க, திருடன் வந்து விட்டான், திருட்டு நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்றாங்க. இதுக்கு அடுத்த எச்சரிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. என்ன எச்சரிக்கை? அதுக்கு ஆதாரமாக அவர்கள் ஒரு மேற்கோள் ஒண்ணு காட்டுறாங்க. அது ஜார்ஜ் ஆர்வெலுடைய மேற்கோள். அவர் பொதுவா ஜனநாயக உரிமைகள்னு பல இடத்துல பேசியிருக்காரு. நம்ம இஸ்ரேல் பற்றி பேசும்போது கூட நான் காட்டியிருக்கேன். அவரு ஆர்வெல் ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, அவர்கள் மோசடி செய்வார்கள், மோசடியில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் வெளிப்படையாக வன்முறையில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. யார்? ஆர்வெல் சொல்றார். இவங்க இந்த மோசடிகளில் வெற்றி பெறலன்னா என்ன செய்வார்கள்? அவர்கள் நேரடியாக மக்கள் எழுச்சி, மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்கான தயாரிப்புகளை செய்வார்கள். என்கிட்ட ஒரு வலையொலி காட்சி பேட்டியில கேட்டாங்க, இப்படி தோழர் எல்லாத்தையும் போய் வாக்கு கேட்டு ஜெயிச்சு
இந்த ஆட்சியை வீழ்த்திட முடியும்னு நீங்க எப்படி நம்புறீங்க? எப்படி அவர்கள் விட்டு கொடுத்துட்டு போவாங்க? அதிகாரத்தை விடுவார்களா என்று சொன்னார். நான் சொல்ல முடிஞ்ச ஒரே ஒரு பதில் என்னன்னா, அவங்க அப்படி விட்டு கொடுக்கவில்லை என்றால் மக்கள் கலகம் செய்வார். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடிஞ்சு. ஆனா அவர்கள் என்ன செய்தால் இப்படி விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு அவர்கள் என்ன விதமான வன்முறையை கையாளுவார்கள், என்ன விதமான கழகத்தை அப்ப எதிர்பார்க்க வேண்டி வரும், கழகத்தை அவர்கள் எப்படி ஒடுக்குவார்கள், நமக்கு இதை பத்தி தெரியாது. ஒரு செய்தி மட்டும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். 77ஆம் ஆண்டு நெருக்கடி நிலைக்கு எதிராக இந்திய நாடு முழுவதும் ஒரு அலையாக எழுந்து மக்கள் தீர்ப்பளித்த நேரத்துல இந்திரா காந்தி ஆட்சியை விட்டு போயாகணும். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் 6 ஆண்டு இருந்துட்டாங்க. தோல்வின்னா சின்ன தோல்வி எல்லாம் இல்ல. எதிர்க்கட்சி சேர்ந்து 4 பேரை விலைக்கு வாங்கி எல்லாம் சமாளிக்கக்கூடிய தோல்வி எல்லாம் இல்ல. ஏன்னா தென் மாநிலங்களை தவிர வட மாநிலங்கள் முழுவதிலும் அவர்கள் அடைந்த தோல்வி என்பது 100 விழுக்காடு தோல்வி. அது போன்ற ஒரு தோல்வியை வேறு யாரும் எப்பயும் அடைந்ததில்லை. பஞ்சாப்ல இருந்து இங்க மத்திய பிரதேசம், ஒரிசா, இந்த இது பூராவுமே மகாராஷ்டிரா வரைக்கும் சுத்தமான தோல்வி. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை அப்போது மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளராக இருந்த சுந்தரையா வெளிப்படுத்தினார். அவர் சொன்னாரு, ராணுவ தளபதிகளை அழைத்து பேசினாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, ஏன்னா நெருக்கடி நிலை அப்ப தளர்த்தப்பட்டிருந்துச்சு, இன்னும் நீக்கப்படல. நெருக்கடி நிலை ரிலாக்ஸ் எலெக்ஷனுக்காக வேண்டி. அதுக்கு முன்னாலேயே எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி தொடர்ந்து நடைமுறையில் இருந்துகிட்டே இருக்கு. எதையாவது பயன்படுத்தி இந்த தேர்தல் முடிவுகளை ரத்து செய்து விட்டு அதுக்கு ஏதாவது ஒரு அயல் நாட்டு சதி வேலை அது இதுன்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு ராணுவத்தின் உதவியோடு ஆட்சியை கைப்பற்றிக் கொள்வது அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனா ராணுவ தளபதிகள் இல்ல, நாட்டில் ஏற்படக்கூடிய கலகத்தை எந்த படையாலும் ஒடுக்க முடியாமல் போய்விடும், வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணாங்க. அதன் பிறகுதான் அந்த தேர்தல் முடிவை நடைமுறைக்கு ஏற்றுக்கொண்டார்கள் என்று அந்த நேரத்தில் சுந்தரையா சொன்னார். இப்ப இவர்கள் இதை மறுப்பதாக இருந்தால், இப்ப நம்ம கடைசியா ஒண்ணு பார்த்தோம், பாகிஸ்தான் தேர்தல் மறந்துடாதீங்க. பாகிஸ்தான் வேற, இந்தியா வேற, வங்கதேசம் வேற, இந்தியா வேற, பிரேசில் வேற, இந்தியா வேற எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். தென் அமெரிக்க நாடுகள்ல எத்தனையோ தேர்தல் மோசடிகளை அவங்க பார்த்திருக்கிறாங்க. அதையும் மீறி மக்கள் எழுச்சியால் அந்த மோசடிகளை முறியடித்ததும் இருக்கு. இங்க தெற்காசியாவில் எடுத்துக்கிட்டோம்னா, பாகிஸ்தான்ல கடைசியாக நடந்த தேர்தல்ல இம்ரான்கானை சிறையில் அடைத்து விட்டு அவருடைய கட்சியினுடைய சின்னத்தில் யாரும் போட்டி போட விடாமல் தடை செய்து விட்டு ராணுவத்தினுடைய ஒத்துழைப்போடு அவரு நவாஸ் ஷெரீஃபினுடைய கட்சி போட்டி போட்டுச்சு. அப்ப இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் சுயேட்சைகளாகவே போட்டி போட்டார். ஆனா நவாஸ் ஷெரீஃபினுடைய திட்டங்களுக்கு எதிராக மிக அதிகமான இடங்கள்ல யார் வெற்றி பெற்றதுன்னா இம்ரான்கானுடைய கட்சி தான் வெற்றி பெற்றுச்சு. சிறையில் இருந்தபடியே அவர் இந்த வெற்றியை பெற்றார். அப்ப அதிக இடங்கள்னு பார்த்தா அந்த கட்சியில இம்ரான்கானையோ அல்லது அவங்க தேர்ந்தெடுக்கிற மேலொரு தலைவரையோ தான் அவங்க பொறுப்புக்கு அழைக்கணும். ஆனா அப்படி அவங்க செய்யல. அவங்க என்ன பண்ணாங்க, நவாஸ் ஷெரீஃப் அடிச்சாங்க. இன்னைக்கு அவர் பிரதமராக உட்கார்ந்துருக்கார். இம்ரான்கான் இப்ப சிறையில் இருக்காரா வெளியே வந்துட்டாரா தெரியல. இதே போன்ற குற்றச்சாட்டு வங்கதேசத்தில் இருக்கு. ஷேக் அப்துல்லாவினுடைய மகள் ஷேக் ஹசீனா தொடர்ந்து மீண்டும் மீண்டும் பதவியில் இருக்காங்க. எதிர்கட்சிகள் தேர்தலையே புறக்கணிச்சாங்க. இது மோசடி தேர்தல். இங்க மாலத்தீவுல அதே போல அடிக்கடி நடந்திருக்கு. இப்ப இந்தியாவில் அது மாதிரி நடக்கவே கூடாதுன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக் கொண்டு, ஓரளவுக்கு நீதிமன்றத்தை கைக்குள் வைத்துக் கொண்டு, ஓரளவுக்கு சிபிஐ, இடி இது போன்ற அரசமைப்பு சார்ந்த தற்சார்பான நிறுவனங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தி இருப்பது மட்டுமல்ல, எதிர்கட்சிகளை ஒடுக்கி இருப்பது மட்டுமல்ல, இந்த தேர்தலையும் அப்படித்தான் நடத்தி முடித்து இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது இந்த தேர்தல் முடிவு அவர்களுக்கு பாதகமாக வந்தால் அதை முறியடித்து தங்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்வதற்கு இந்த நிறுவனங்களை அவர்கள் அப்பையும் பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கிறது. தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. அதுக்கு சில தயாரிப்புகள் ஏற்கனவே
தொடங்கிவிட்டதாக இங்க சொல்லப்படுறதுதான் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. யார் இந்த 2 பேர் நான் சொன்னனே, அந்த குரு பிரிஜ் கோபால் சுவாமி, சாதிக் ராஜா, இந்த 2 பேரும் நம்ம எல்லோருக்கும் எழுதின கடிதம் தான். இந்த கடிதத்தில் அவங்க அவங்க நல்ல விவரமா எழுதுறாங்க, ஆதாரத்தோட சொல்றாங்க. தேர்தல் பிரச்சாரத்துல ஏமாத்திட்டாங்க, வெறுப்பு பரப்புரை செஞ்சாங்க, பணத்தை கொட்டி செலவு செய்தார்கள், ஒரு சமத்துவமான ஒரு போட்டியாக இது இல்லை, சுதந்திரமான தேர்தலும் இல்லை, நேர்மையான தேர்தலும் இல்லை. அதையும் தாண்டி தங்களுக்கு மெஜாரிட்டி வரலனாலும் எப்படி இந்த வேலை செய்தது? அதுல இப்ப அவர்களுக்கு மிக குறைந்த எண்ணிக்கை அதாவது ஒரு 200 கூட வர முடியல என்டிஏனால அல்லது இவங்களால. கிட்டத்தட்ட ஒரு 300 இடம் எதிர்கட்சிகளுக்கு, இந்தியா கூட்டணிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் சேர்த்து, அல்ல இந்தியா கூட்டணிக்கு மட்டும் வரக்கூடிய நிலை ஏற்பட்டால் ஒருவேளை இந்த எச்சரிக்கைக்கு தேவையில்லாம போகலாம். ஏன்னா ஜெயிக்கிற பக்கம் எல்லாரும் சாஞ்சிருவான். தேர்தல் ஆணையத்திலிருந்து, ராணுவ அதிகாரிலிருந்து, காவல்துறையிலிருந்து யாரும் இவ்வளவு பெரிய தீர்ப்புக்கு எதிராக செயல்படுவதற்கு துணிய மாட்டான். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி நடக்குமா? அதுல ஒரே ஒரு கருத்தை தான் எல்லோரும் சொல்றாங்க, நானும் அதான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எந்த மாநிலத்தில் யார் அதிக இடங்களை வெல்வார்கள் என்பது பற்றிய விவாதத்தில் எல்லாமே முக்கியமாக அடிபடுவதெல்லாம் போன தேர்தலில் எவ்வளவு வாங்கினாங்க, போன தேர்தலில் என்ன கூட்டணி, இந்த தேர்தலில் என்ன கூட்டணி, இந்த பிரச்சாரத்தில் யாருக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, இதெல்லாம் பேசப்படுது. குஜராத்ல கூட பெரிய கூட்டம் வந்துச்சு, காங்கிரஸ்க்கு ஒரு 2 இடம் அவர்கள் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த காரணிகளை தவிர இவர் மட்டும், யோகேந்திர யாதவ் மட்டும் ஒண்ணு சொல்றாரு, அவர் எதிர்பார்க்கிறது கிட்டத்தட்ட சரிக்கு சமமா வரக்கூடும், பிஜேபி என்டிஏ சேர்ந்து கொஞ்சம் கூடுதலா வந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுல சந்தேகமே இல்லை. அப்படி இருந்தால் வந்துடும். அப்படி இல்லாமல் போறதுக்கு என்ன வாய்ப்பு? அதுக்குதான் ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறார், நிறைய பேர் எழுதுறாங்க, அதான் அண்டர் கரண்ட், அடி ஓட்டம். நீர்ல மேல ஓடுற மாதிரி அடியில ஒரு ஓட்டம், அது கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆழத்திற்குள் இருக்கிற அந்த நீரோட்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு நீரோட்டம், அது தேர்தல்களில் வேலை செய்கிறதா? செய்கிறது. 67 தேர்தல்ல இந்திய அளவில் காங்கிரஸ் ஆட்சியை இழக்கலனாலும் பெரும்பான்மையை ஏராளமா குறைஞ்சு போச்சு, ரொம்ப குறைஞ்சு போச்சு. 8 மாநிலங்களில் அவர்கள் ஆட்சி இழந்தார்கள். தமிழ்நாடு 1, பஞ்சாப், ஒரிசா, இப்படி 8 மாநிலங்களில் அவங்களுக்கு ஆட்சி போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று அவர்களோ எதிர்கட்சிகளோ பெருசா எதிர்பார்க்க. ஏன்னா அவங்க அந்த அண்டர் கரண்டை அவங்க பார்க்கல. அது ஒரு உதாரணம். மீண்டும் 10 ஆண்டு கழித்து 77ல ஒரு டெமோக்ராட்டிக் அண்டர் கரண்ட், இந்திரா காந்தியினுடைய எதேச்சாதிகாரத்துக்கு எதிராக, வெறும் பொருளியல் காரணிகள் மட்டுமல்ல, பொருளியல் காரணிகளும் இருந்துச்சு, என்ன விலையுயர்வு மற்ற பாதிப்புகள் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் தொழிலாளர்களுக்கான போனஸ் குறைக்கப்பட்டது, 8 சொச்சத்திலிருந்து 4 சொச்சமா குறைச்சாங்க. அப்ப கூட டாங்கே கூட எங்களுக்கு போனஸை விட அவசர நிலை முக்கியம்னு சொன்னது பிரபலமா பேசப்பட்டுச்சு. இன்னும் சில காரணிகள் இருந்துச்சு. அதையெல்லாம் விட முக்கியமான காரணியாக அந்த 6 ஆண்டு கால மறுப்பு, அதாவது இந்திரா காந்தி 67 ஆட்சிக்கு மீண்டும் 71ல ஆட்சிக்கு 76ல நடத்தியிருக்க வேண்டிய தேர்தலை நடத்தாமல் நீட்டிக்கப்பட்ட காலம், குறிப்பா அந்த நெருக்கடி நிலை காலம், ஒரு 18 மாத காலம் குடியாட்சி உரிமைகள் மறுக்கப்பட்டு, தொழிற்சங்க உரிமைகள் மறுக்கப்பட்டு, குறிப்பா டெல்லி மற்ற வட மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் மீது நடந்த தாக்குதல் எல்லாம் சேர்ந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இந்திரா காந்திக்கு எதிரான, நெருக்கடி நிலைக்கு எதிரான
காங்கிரஸ் மல்லாதிக்கத்துக்கு எதிரான ஒரு அண்டர் கரண்ட் அடிநீரோட்டம் இருந்தது. அது எப்ப தெரிஞ்சதுன்னா தேர்தல் முடிவு வாக்கு எண்ணும் போதுதான் தெரிஞ்சு. அது வரைக்கும் யாருமே அதை பெருசா எதிர்பார்க்க. வரும்போதுதான் எல்லாம் அசந்து போனாங்க. அப்பா இவ்வளவு பெரிய வீழ்ச்சியா என்று அசந்து போற அளவுக்கு அது இருந்துச்சு. இப்ப ஒரு அண்டர் கரண்ட் இருக்கா இல்லையா? நம்ம இந்த தேர்தல் பற்றி பேச தொடங்கின காலத்திலிருந்து என்ன பேசிட்டு இருக்கோம்னா, எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த 10 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கு. பிரபாத் பட்நாயக் கட்டுரையிலிருந்து எடுத்து காட்டினேன். அந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளியலை கண்காணிக்கிற குழு, அந்த மையம், அரசு சாராத ஒரு நிபுணர் மையம், அவங்களுடைய அறிக்கைகள் இருந்து காட்டணும். சில அரசு புள்ளி விவரங்களையும் காட்டியிருக்கணும். இப்ப கடைசியா ILO கொடுத்திருக்கிற அறிக்கை, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் பன்மடங்கு பெருகி இருக்கிறது. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பெல்லாம் ஒன்னும் நடைமுறையில நிறைவேறச்சுன்னு சொல்றதுக்கும் யாரும் இல்லை. அதுவும் இந்த பணமதிப்பு நீக்கம், GST எல்லாம் இருந்த சிறு குறு தொழில் வாய்ப்புகளையும் பறித்து கொண்டு விட்டது. அதனால வேலையில்லா திண்டாட்டம் என்பது ரொம்ப ரேம்பெட், பற்றி படர்ந்து கிடக்கிறது. இது தென் மாநிலங்கள்ல மட்டும், வட மாநிலங்கள்ல மட்டும் அப்படின்னு இல்லை. ஏன் உங்களுக்கு இந்த அக்னி பாத்துக்கு எதிரான பெரிய போராட்டங்கள்லாம் பீகார்ல வெடிச்சிச்சு, இந்தி பகுதிகளில் வெடிச்சிச்சு. கொரோனா காலத்தில் ஏராளமான மக்கள் நடந்து இடம்பெயர்கிற நிலைமையெல்லாம் ஒரு விதத்தில் பார்த்தால் அவன் ஊர்ல வேலை கிடைக்காம நாடு கடந்து போய், மாநிலம் கடந்து போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப அண்மையில் என்ன பார்த்தோம்னா, இஸ்ரேல்ல போர் நடக்கிறது, போரில் உயிர் போய்விடும் என்ற நிலை இருந்தாலும் கூட இங்கிருந்து வேலைக்கு ஆள் கூட்டிட்டு போறாங்க. இவன் இங்க வேலையில்லா திண்டாட்டம் தான், அவன் சாகரத்துக்கு தியாகம் பண்றதுக்காக போறான், ஜியோனிசத்துக்காக. அப்படி நிறைய செய்திகள் வந்திருக்கு. இப்ப நாமெல்லாம் உணர்வதை காட்டிலும் மிக அதிகமாக இல்லை இந்த வேலையில்லா திண்டாட்டம். அதே போல விலை உயர்வு, மிக மோசமான வறுமை. நம்ம சென்ற முறை போன முறை கட்டுரை எடுத்து காட்டி சொன்னேன். எவ்வளவு கடந்த காலத்துல இல்லாத அளவுக்கு வந்திருக்குதா. காங்கிரஸ் கட்சியே கூட எல்லாவற்றுக்கும் மோடியும் பிஜேபியும் பழின்னு போட முடியாத அளவுக்கு இதெல்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ண வேண்டி இருக்கு? 33 வருட கால பொருளியல் கொள்கையை பற்றி பேச வேண்டியிருக்கு. அது வாஜ்பாய் ஆட்சி மட்டும் இல்ல, மன்மோகன் ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி இருக்கு, நரசிம்மராவ் ஆட்சி இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்தான் பேசுறேன். 91 இருந்து வந்துச்சுன்னா, அப்ப அந்த காலத்திய கொள்கைகளுடைய விளைவாக வளர்ந்த இந்த தீமைகள் இந்த 10 ஆண்டு காலத்தில் அளவுக்கு அதிகமாக முற்றி போய் ஒரு விரல் வெட்டு எண்ணத்தக்க சில பெருமுதலாளிகளை வளப்படுத்துவதற்கு பயன்பட்டிருக்கிறது என்றுதான் காங்கிரஸே சொல்ல வேண்டியிருக்கு. வளர்ச்சி என்று வந்தால் இந்த வளர்ச்சி வேலை வாய்ப்பை பெருக்குகிற வளர்ச்சியாக இருக்கணும். டெவலப்மெண்ட் வித் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் a கார்னர் ஸ்டோன், அந்த வளர்ச்சியின் அடிக்கல்லே வேலை வாய்ப்பாக இருக்கணும் என்று சொல்றார். அந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் பரவி. இந்த ஊபி பயணம் செய்துவிட்டு வந்த நண்பர்கள் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஊபி மக்கள்கிட்ட இதுதான் பெரிய தாக்கம். ராமர் கோயில் ஒரு தாக்கம்னா அதை தூக்கி அடிக்கிற மாதிரி, சரி ராமர் கட்டியாச்சுப்பா வேலை கிடைச்சிருமா. அதே போல வேளாண் போராட்டம், நம்ம பஞ்சாப், ஹரியானா, ஊபியினுடைய ஒரு பகுதி, ராஜஸ்தானுடைய ஒரு பகுதி உழவர்கள் நடத்திய மிகப்பெரிய போராட்டம். பஞ்சாப் ஹரியானாவில எல்லாம் அடியோடு காற்று திசை மாறுகிறது சொல்லுவதற்கு அந்த போராட்டம் ஒரு காரணம். நாடு தழுவிய முறையில் இப்ப அவங்க சொன்னாங்கல்ல ஒரு 4 வகையான பிரிவுகள், அந்த கரீப், யுவ, மகிழா, அன்னதாதா, இந்த 4 பிரிவினருமே அவர்களுக்கு இருக்கிற பாஜக எதிர்ப்பு, மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த அலை ஒரு அடியோட்டமாக இருக்கிறது என்று நான் நம்புறேன். அந்த அண்டர் கரண்ட் இது யாருக்கெல்லாம் நல்ல பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க, யார் பிரச்சாரம் நல்லா எடுபட்டுச்சு, யார் கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லல. யார் எந்த தொகுதியை எடுத்துக்கிட்டாங்க,
இதெல்லாம் வச்சு சொல்ல, இதையெல்லாம் கடந்து இருக்கிற ஒரு அண்டர் கரண்ட், அடியோட்டம். இந்த அடியோட்டம் என்பது உண்மையாக இருந்தால், அல்லது இந்த அடியோட்டத்தை மற்ற காரணிகளை மிஞ்சக்கூடிய அளவுக்கு மதப்பற்று, ராமர் பக்தி, அல்லது எதிர்கட்சி அந்த பிரச்சாரம், மோடி அமித்ஷாவுடைய பிரச்சாரங்கள், ஜாதி கணக்குகள், இது எல்லாத்தையும் கடந்து இந்த அடி ஓட்டம் வெல்லும் என்றால் யாராலும் மோடி ஆட்சியை காப்பாற்ற முடியும். அது நடக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி வந்து அந்த அடியோட்டத்தின் அடிப்படையிலாவது மோடி ஆட்சியை இழக்க நேரிட்டால், அதை இழக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்வார்கள், அதற்கு எப்படி அவர்கள் தயாரிப்புகள் செய்யறாங்கிறத நான் சொன்ன இந்த 2 ஆர்வலர்கள், அவங்க யாருன்னு நமக்கு தெரியல, குரு பிரிஜ் கோபால் சுவாமியும் சாதிக் ராஷாவும் எடுத்து சொல்றாங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. தில்லி காவல்துறையும் தேசிய பாதுகாப்பு காவலர்கள், NSC, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், மே முதல் வாரத்தில் ஒரு வெள்ளோட்ட பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். பயிற்சி காரணமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தில்லி பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் குண்டு மிரட்டல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சிகள், மாக் ட்ரில் செஞ்சு பார்த்தாங்க. யார்? டெல்லி போலீஸும். டெல்லி போலீஸ்னா அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கிற போலீஸ். இது ஒரு ஆரம்ப அடையாளமாக இருக்கலாம். அடுத்தது மே 20ஆம் நாள் தொடங்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே நாடாளுமன்ற வளாகத்தில் காவலில் இருக்கக்கூடிய நம்பத்தக்க CRPF, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையை எடுத்துட்டு அதனுடைய இடத்துல எண்ணிக்கையில் இன்னும் அதிகம் வலுவான மத்திய தொழில் பாதுகாப்பு படையை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. மே 20ஆம் தேதியிலிருந்து இது நடக்குது. ஒண்ணு அவங்க செய்திருக்கிற பயிற்சி, 2வது தங்களுக்கு விசுவாசமான ஒரு படையை கொண்டு போய் நிறுத்துறாங்க, அந்த பார்லிமெண்ட் காவலுக்கு நிறுத்துறாங்க. இதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்லியிருக்காங்க? அதை விட முக்கியமாக எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் த சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது படையில ராணுவப்படை, வான்படை, கடற்படை. மோடி கடந்த காலத்துல ஒண்ணு செஞ்சார், உங்களுக்கு நினைவு இருக்கும். எல்லா படைகளுக்கும் சேர்த்து ஒரு முப்படை தளபதினு ஒரு புதுசா பதவியை உருவாக்குன. அந்த பதவியில் யாரை உட்கார வைத்தாங்க? ஜெனரல் பிபின் ராவத்தை உட்கார வச்சார். அவரு தரைப்படை தலைவராக இருந்தவரை முப்படைகளுக்குமான சேனாதிபதியாக உட்கார வச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? பிபின் ராவத்தை அப்படி அவரை விட சீனியர் இருந்தாங்க, 2 பேர் லெப்டினன்ட் ஜெனரல் இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இவரை கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் த சர்வீசஸ், படை சேவைகளின் அவசர தேவைகளை காரணம் காட்டி அப்படி உட்கார வச்சார். அதே போல ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. படை தேவைகளின் அவசர தேவையை காட்டி ராணுவ தளபதிகளுடைய பதவி காலத்தை 1 மாதம் நீட்டி இருக்கிறார். இது இந்த ராவத்துக்கு செஞ்ச மாதிரி தான். ஆனா ராவத் என்ன ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, இங்க ஹெலிகாப்டர்ல வந்து விபத்துல ஆளாகி செத்து போயிட்டார். கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ, இங்கதான் வில்லிங்டன் நினைக்கிறேன், ஊட்டியில வந்து செத்து போயிட்டார். அதுக்கு பிறகு இந்த இடத்துல யாரும் இல்லை. ஆனா இப்ப வந்து அவங்க இந்த அவசர தேவைகளை காரணமாக காட்டி ராணுவ தளபதிகளுடைய பதவி காலத்தை நீட்டி இருக்கிறார். ஏன்னா அந்த நேரத்தில் இவங்க எப்படி நடந்துக்குவாங்கிறதுக்கான ஒரு தயாரிப்பாக சொல்றாங்க. இந்த காரணங்கள்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா, இன்னொரு காரணம் சொல்றாங்க. ஒரு பெரிய தொகையை உண்மையில் RBI, இந்திய ரிசர்வ் பேங்கிடமிருந்து மாத்தி இருக்கிறாங்க. அந்த லாப ஈவாக அரசாங்கத்துக்கு மாத்தி கொடுக்க சொல்லி வாங்கி இருக்கிறாங்க. தொகை 2.11 டிரில்லியன் ரூபாய். நான் நினைக்கிறேன் 2110 கோடி அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த தொகையை வாங்கி வைத்துக் கொண்டு 2,11,000 கோடின்னு நினைக்கிறேன். அந்த தொகையை வாங்கி வச்சிருக்கிறார். இது வந்து தேர்தலுக்கு பிந்தைய அவசர தேவை என்று அவர்கள் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. என்னவா இருக்கலாம் என்று கருதப்படுகிறது என்றால், அந்த குறுகிய காலத்திற்குள் சில திட்டங்களை அறிவிக்கிறது, மக்களை ஈர்க்கிற மாதிரி. எங்கள்கிட்ட இதுவும் இருக்கு, கேரட்டும் இருக்கு, ஸ்டிக்கும் இருக்குன்னு சொல்ற மாதிரி, நாங்கள் ஆடுற மாட்டை ஆடி கறப்போம், பாடுற மாட்டை பாடி கறப்போம்னு மக்களுக்கான சில சலுகை திட்டங்கள். மாநிலங்கள், ஆந்திரா வந்து
ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்கிறாங்க, உடனே கொடுக்கிறோம். என்ன பணம் செலவானாலும் மக்களுக்கு சில சலுகைகளை அறிவிக்கிறோம். அல்ல சில கட்சிகளையே இழுத்து போடலாம். உங்களுக்கு நீங்க என்னது கேட்கிறீங்களா நாங்க செஞ்சு கொடுக்கிறோம். இதற்கு தயாராகத்தான் இந்த பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இத்தனை காரணங்களினாலும் இந்த மோசடி நடக்கிறது. ஒரு பக்கம் ஏமாற்ற பார்ப்பார்கள், ஏமாற்ற முடியவில்லை, மோசடியில் வெற்றி பெறவில்லை என்றால் வன்முறையை கையாளுவார்கள், அதற்கு படைகளை அவர்கள் தயார்படுத்துகிறார்கள் என்று இந்த 2 பேரும் எச்சரிக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப முக்கியம், இந்த தேர்தல் மோசடியை அவங்க நடத்தி முடிக்கும் வரை இந்த ஆட்சி காலம் முடியட்டும் என்று தயவு செய்து காத்திருக்காதீர்கள். அதற்கு பிறகு நம்ம குரல் கொடுக்கலாம் என்று கருதாதீர்கள். ஜூன் 4ஆம் தேதி வரை நீங்கள் காத்திருப்பீர்களானால் பால் முழுவதும் கொட்டிவிடும். உங்களால் ஐயோ பால் கொட்டிவிட்டது என்று அழ முடியாது. அப்படி நீங்க கத்திட்டு இருக்க கூடாது. அவர்கள் தேர்தலை திருடி விட்டார்கள் என்று அப்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்பயே சொல்லுங்க, அவர்கள் தேர்தலை களவாடி கொண்டிருக்கிறார்கள் என்று இப்போதிருந்து கூச்சலை எழுப்புங்கள் என்று அவங்க ஆலோசனை சொல்றாங்க. அதனால இந்த ஒரு கொடுங்கோன்மை ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு நம் இராணுவத்தை, தேர்தல் ஆணையத்தை, உச்ச நீதிமன்றத்தை எல்லாம் நம்பி இருப்பதை காட்டிலும் மக்களுடைய கூட்டு உழைச்சான்றுதான் எந்த ஒரு நாட்டிலும் இறுதி தீர்ப்பாக விளங்கும். அதுதான் இறுதியாகவும் உண்மையாகவும் நாம் காணக்கூடிய அரசியல் வழி என்று அவர்கள் சொல்றாங்க. இதுதாங்க நமக்கு முன்னால வந்திருக்கிற எச்சரிக்கை. இப்ப நம்ம ஏற்கனவே இந்த திசையில் சில முயற்சிகள் எடுக்கிறோம். இந்த 31ஆம் தேதி அன்றைக்கு நாம் கடைசியாக இந்த மக்கள் இயக்கங்கள் அந்த சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம், மக்கள் இயக்கங்கள் 2024 எல்லாரும் சேர்ந்து வள்ளூர் கோட்டத்துல வச்சிருக்கோம். இன்னும் டெல்லியில, பெங்களூர்ல, மற்ற இடங்கள்லாம் கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அறிக்கைகள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க, செய்தியாளர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இவ்வளவும் நடக்குமா, நடக்க முடியுமா, நடக்காதாங்கிறதுலாம் பொதுமக்களுடைய கருத்து எவ்வளவு வலிமையான ஒரு அரசியல் சக்தியாக உருப்பெறுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. கடைசியா இதெல்லாம் கடந்து அவங்க மோசடி செய்தோ இல்ல உண்மையிலேயே மக்கள்கிட்ட உண்மையான தேர்தல் பரப்புரை போய் சேராமலோ, அண்டர் கரண்ட்டுக்கு மேல ஓவர் கரண்ட் வெற்றி பெற்று அவங்களே வந்துட்டாலும் அதற்கு பிறகு நம்முடைய போராட்டம் அவர்களை எதிர்த்து தொடர போகிறது. அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு புதிய சூழலில் தொடரும். இன்னைக்கும் பல நாடுகள்ல அப்படி இந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. எங்கேயும் அது முடிஞ்சு போயிடல. இப்போ ஒரு காலத்துல பிரேசில்ல ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு கருதப்பட்ட இடத்துலதான் இன்னைக்கு அந்த பொல்சனாரோவை தோற்கடிச்சு லூலா ஆட்சிக்கு வந்தார். லூலா ஆட்சிக்கு வந்ததுனால பாலத்தினத்தை அடுத்து நாங்கள் அங்கீகரிப்போம்னு அவர் அறிவிச்சிருக்கிறார். அந்த மாதிரி நம்முடைய கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கு. நம்முடைய போராட்டங்கள் நீடிக்கிறது. நம்ம அடுத்த முறை இந்த வகுப்பில் சந்திக்கும் போது நமக்கு இந்த முடிவுகள் தெரிந்திருக்கும்னு நம்புறேன். இப்போதைய நிலவரம் இதுதான். இந்த எச்சரிக்கையோடு நாம் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்குவோம்.